நம்ம இந்தியால 8 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர்னால இறந்துட்டே வராங்களாமா. உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியில அம்மாக்கோ பாட்டிக்கோ அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கோ பிரஸ்ட் கேன்சர் இருந்தது அப்படின்னா 10% வந்துட்டு அது அடுத்த ஜென்ரேஷன் கேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். ஸோ இது ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? முதல்ல ஹார்மோன்ஸ் வந்துட்டு ஃபிளக்சுவேட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேட் நைட்டு கண்ட நேரத்துக்கு தூங்க வேண்டியது, காலையில 11 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் விட்டமின் டி எக்ஸ்போஜரே சுத்தமா இல்லாம இருக்கிறது. உடம்புல வந்துட்டு வெயில் பற்றவே பற்றாது அப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பா சன் எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். அதுவும் காலை வெயிலும் மாலை இளவெயிலும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது, ரெகுலரா குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 minutes பிரஸ்ட் மசாஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு நீங்க வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். நாலாவது, 6 மணிக்கு மேல மைதா உணவுகளும் டீப்லி ஃப்ரைடு ஃபுட்ஸும் எடுக்கவே வேண்டாம். 6 மணிக்கு மேல மேக்ஸிமம் மேக் யோர் டின்னர் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சாலட் வித் சம் எக்ஸ் ஆர் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கிறது, கார்ன் எடுக்கிறது, பயிர் வகைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் டின்னரா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அஞ்சாவது, ரெகுலர் ஒர்க் அவுட். உங்க உடம்புல இருந்து நல்லா வேர்த்து இந்த ஃபேட் போய் டெபாசிட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். வேர்க்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் அழகா ஒர்க் பண்ணும். ஆறாவது, உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான எந்த ஹேபிட்லையும் இன்வால்வ் ஆயிக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பீரியட் நின்றுச்சு அப்படின்னா 1 கிலோ வெயிட் கூட உங்க நார்மலான பாடி வெயிட்ல இருந்து போட்டுக்காம பாருங்க. ஒருவேளை ஒபிசிட்டியா இருந்தீங்க அப்படின்னா உடல் பருமனை குறைக்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிவென்டிவ் மெஷர். லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது USG போத் பிரஸ்ட் ஸ்கேன் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன அப்நார்மாலிட்டி, ஒரு கட்டி மாதிரி தென்படுது என் பிரஸ்ட்ல நான் வந்துட்டு குளிக்கும் போது அப்படின்னா டக்குன்னு போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட போய் பிரிவென்டிவ் மெஷர்ஸை டக்குன்னு பாருங்க. எல்லா பெண்களுக்கும் இது வந்துட்டு பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்ற பெண்களுக்கு கேர் பண்ணுங்க.